இந்த வீடியோவில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 10 போல் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே மீடியம் ஹீட்டில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 5-6 வரமிளகா இல்லை குண்டு மிளகா உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாமே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாமல் இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை உள்ளே சேர்த்துடலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கோவக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாமே ட்ரை ஆகியிருக்கணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.